வணக்கம். இன்னைக்கு மாடிஃபைட் டூல்ஸ்ல இருக்கக்கூடிய மூவ், காப்பி, ஸ்ட்ரெட்ச், ஸ்கேல் அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் புதுசா போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னால இந்த ஆட்டோகேட் கம்ப்ளீட் பிளான் எப்படி போடுறது, ஹேட்ச் எப்படி பண்ணுறது, சர்க்கிள் எப்படி போடுறது, லைன் எப்படி, பாலி லைன், ரெக்டாங்கிள் எல்லா ஆப்ஷன்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத சின்ன சின்ன வீடியோவாக போட்டிருக்கு. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு இல்லைன்னா ஒரு லைனை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் எம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அதை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு. சப்போஸ் நான் இங்கே இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் தான் பேஸ் பாயிண்ட்டாக நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த சென்டர் பாயிண்டில் கர்சர் மூவ் பண்ணி ஜஸ்ட் கிளிக். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரேண்டமாக எங்கே வேணாலும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹரிசாண்டலாக 10 feet தள்ளி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இது வந்து ஆர்த்தோ மோட் ஆஃபில் இருக்குது. ஸோ நான் எய்தர் கீபோர்டில் F8 இல்லைன்னா இந்த ஆர்த்தோ மோட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் 20 feet ஹரிசாண்டல் டைரெக்ஷன் ரைட் சைடில் மூவ் பண்ணணுன்னா அந்த பக்கம் கர்சரை மூவ் பண்ணிவிட்டு கீபோர்டில் 20 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா 20 feet மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு காப்பி கமாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் CO அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் பேஸ் பாயிண்ட் ஏதர் ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கலாம் இல்லை வெளில இருக்கலாம். ஸோ நான் ஆப்ஜெக்ட் வெளியில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மூவ். நீங்கள் எங்கே காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து 5 feet டிஸ்டன்ஸில் காப்பி பண்ணணும் அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் காப்பி பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனில் கர்சர் மூவ் பண்ணிவிட்டு கீபோர்டில் கிளிக் பண்ணலை, ஜஸ்ட் மூவ் பண்ணியிருக்கேன். கீபோர்டில் 5 டைப் பண்ணி என்டர். எகெயின் அந்த கமெண்ட் இன்னும் எண்ட் ஆகலை. ஸோ இங்கிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து 5 feet டிஸ்டன்ஸில் காப்பி ஆயிடுச்சு. திரும்ப நான் இந்த மாதிரி நிறையா காப்பி பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து 10 feetல அடுத்த ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா 10 டைப் பண்ணிவிட்டு என்டர். மறுபடியும் 15 டைப் பண்ணி என்டர், 20 என்டர். லாஸ்ட்டாக நான் இன்னொரு டைரெக்ஷனில் காப்பி பண்ணோம். ஸோ அந்த டைரெக்ஷனில் கர்சர் மூவ் பண்ணிவிட்டு கீபோர்டில் 20 என்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸாக காப்பி பண்ணிக்கலாம். இந்த கமாண்டை எண்ட் பண்ணோன்னா எஸ்கேப், கீபோர்டில் எஸ்கேப் அழுத்தி இந்த கமாண்டை முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணுறோம். அடுத்து ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, ஆல்ரெடி ரெக்டாங்கிள் போட்டிருக்கு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பாயிண்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஜஸ்ட் கர்சரை மூவ் பண்ணுங்கள். எகெயின் ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணலாம். சப்போஸ் நான் 2 feet ஸ்ட்ரெச் பண்ணணுன்னா நீங்கள் மேலே இல்லைன்னா கீழே எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிவிட்டு 2 என்டர். ஸோ 2 feet பாக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. நீங்கள் இந்த டைரெக்ஷன்லேயும் பாக்ஸை ஸ்ட்ரெச் பண்ணணுன்னா எகெயின் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் கர்சர் மூவ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஷார்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உள்ளே மூவ் பண்ணிவிட்டு கர்சரை இன்னும் கிளிக் பண்ணல, நான் கர்சரை மூவ் பண்ணிவிட்டு 5 feet ஷார்ட் பண்ணணுன்னா 5 என்டர்.
ஸோ இந்த மாதிரி. இல்ல நீங்க டிஸ்டன்ஸ் இல்லாம ஜஸ்ட் ரேண்டமா நான் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நெனச்சாலும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அகைன் அந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணி, கீபோர்ட்ல எதுவுமே டைப் பண்ணாம ஜஸ்ட் கிளிக். இப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். இல்ல நான் ஒரு லைன ஸ்ட்ரெச் பண்ணணும், இந்த லைன ஸ்ட்ரெச் பண்ணணும்னா, அகைன் அந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, இந்த எண்ட் அந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணி, நீங்க ஜஸ்ட் மூவ். கர்சர நீங்க மூவ் பண்ணீங்கனாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும்னா கீபோர்ட்ல அந்த டிஸ்டன்ஸ் டைப் பண்ணலாம். இல்லன்னா நான் ரேண்டமா எனக்கு இது வரலும் வேணும் அப்படின்னா, இங்க மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ஒரு லைனோ, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டோ நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். அடுத்து ஸ்கேல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் ஸ்கேல் சைஸ குறைக்கணும். ஓவராலா சைஸ் குறைக்கணும். இல்ல ஓவராலா சைஸ் பெருசு பண்ணணும். இதே ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். லென்த் விட்த் மாறாது. இதே ஆஸ்பெக்ட் ரேஷியோல சின்னது, பெருசு எப்படி பண்றது? அப்படின்றது தான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு SCALE அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் குடுங்க. என்டர் குடுத்துட்டு அகைன் பேஸ் பாயிண்ட் கேக்குது. எந்த பேஸ் பாயிண்ட் வச்சு நான் ஸ்கேல் பண்ண போறேன் அப்படின்னு. சப்போஸ் இதுதான் என்னோட பேஸ் பாயிண்ட்னா நான் இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சரி நீங்க ஜஸ்ட் கர்சர நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜஸ்ட் கர்சர நீங்க மூவ் பண்ணீங்கன்னா சின்னதா, பெருசா அப்படின்றத நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஸ்கேலோட சைஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணணும். முதல்ல இருந்தத விட 50% சின்னதா இருக்கணும். அப்படின்னா, நீங்க வந்து கீபோர்ட்ல 0.5 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் குடுத்தீங்கன்னா 50% சின்னதா இருக்கும். இல்ல நீங்க இன்கிரீஸ் பண்ணணும்னாலும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த டுட்டோரியல்ல நாம சந்திப்போம்.